ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவு உன் சாயப்பா உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என்னை ஒரு முறை தொட்டு உள்ளே அழைப்பாயா? நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்றதை ஒரு முறை கேள். நாளை விடுகின்ற பொழுதானது, பங்குனி மாத பிறப்பானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றது. நீ எதிர்பார்த்த ஒரு செய்தியானது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் செல்லமே, உனக்கு நல்ல விஷயம் சொல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டால் எந்த நேரமாக இருந்தாலும் அதை சட்டென்று செய்து முடித்து விடுவேன். அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தும் விடுவேன். அதனால் தான் இந்த இரவு நேரத்திலும் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடக்கப் போகின்றது என்று சொல்ல வந்திருக்கின்றேன். ஆம் செல்லமே, நீ எதிர்பார்த்த ஒரு விஷயமானது நாளை உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே நீ இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தாய். எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று தவித்து கொண்டிருந்தாய். அந்த வாய்ப்பானது மாத தொடக்கமான நாளைய தினத்தில் உனக்கு அதற்கான அறிகுறிகள் எல்லாம் தெரிய போகின்றது. உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் இந்த வார்த்தையானது நிச்சயமாக நடந்தே தீரும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. காலமும் நேரமும் கை கூடி வந்து விட்டால் அது நில் என்று சொன்னாலும் நிற்காது. நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னை விட்டு விலகி சென்று விடாது. உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்து விட்டது. அதனால் தான் அந்த காலமானது உன்னை தேடி வந்திருக்கின்றது. எனக்கான நல்லது எல்லாம் என்னை தேடி வரவே மாட்டேன் என்கின்றதே. நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன்? நான் யாருக்கும் ஒரு கெடுதலும் நினைத்தது கூட இல்லையே. என் வாழ்க்கையில் மட்டும் இதற்காக எத்தனை பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். என் செல்லமே, உன்னுடைய கவலை எல்லாம் முடிய போகின்றது. நீ கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் மாறப்போகின்றது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உண்மை என்ன என்று நீ தெரிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளர மாட்டாய். நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு சென்று கொண்டே இருப்பாய். உன் சாயப்பா உன்னிடம் இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆம் செல்லமே, என்ன காரணத்திற்காக இது எல்லாம் நடக்கிறது என்று தெரியாமல் தானே குழம்பிக் கொண்டிருந்தாய். நடப்பது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது என்று உனக்கு இப்போது புரிந்திருக்கும். உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் வந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். இனிமேல் நிம்மதியாக இரு. உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என்ற செய்தி கிடைக்க வேண்டும். அப்போதுதான் உன் மனமானது அமைதி பெறும் என்று எனக்கு தெரியும். தடுமாறிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். இது என்னுடைய கடமையல்லவா? ஒரு தந்தையாகவும் தாயாகவும் என்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது. என் கடமையை நான் எந்த நேரத்திலும் தவறியதே கிடையாது. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து முடித்து உன்னை நலமாக வாழ வைப்பேன். விடுகின்ற பொழுது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் விடியலை கொடுக்கப் போகின்றது. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்து விட்டது. உன் துன்பங்களுக்கெல்லாம் ஒளிக்காலம் பிறந்து விட்டது. என் செல்லமே, இருளில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையானது இப்போது பிரகாசமாக மாறப்போகின்றது. என்ன நினைத்தாலும் எது நடந்தாலும் எனக்கு சாயப்பா இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்துவிடக்கூடாது. உனக்காக நான் எப்போதும் துணையாக இருந்து கொண்டேதான் இருக்கின்றேன். நீ செல்லும் வழி எங்கும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ பார்க்கும் திசைகளிலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உன் கண்களுக்கு நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். பல தருணங்களில் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று நீ கவலைப்பட்ட போதெல்லாம் ஏதோ ஒரு அறிகுறியாகவும் சமிக்கையாகவும் நான் என்னுடன் இருக்கிறேன் என்பதை உனக்கு அறிவித்து கொண்டுதான் இருந்திருக்கின்றேன். என் செல்லமே, அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? இல்லை அல்லவா? உன் சாயப்பா எந்த நேரத்திலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு உண்மைதான். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது நடக்கப் போகின்றது. பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது. ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதை அடைவதற்கு எவ்வளவு தூரம் போராட வேண்டுமோ அந்த அளவிற்கு நீ போராடி கொண்டுதான் இருக்கின்றாய். எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீர வேண்டும். அது கிடைக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்று உறுதியோடு இருக்கின்றாய்.
போகின்றாய். உன்னுடைய இந்த மன உறுதிதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கப் போகின்றது. ஆம் செல்லமே, மனமானது எவ்வளவு வலிமையானது என்று உனக்கு தெரியும். மனம் என்ற ஒன்று தைரியமாக இருந்துவிட்டால் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதை சட்டென்று ஊதி தள்ளிவிட்டு வாழ்க்கையை மிகவும் எளிமையாக கடந்து சென்று கொண்டே இருக்கலாம். மனம் என்பது தைரியம் இல்லாமல் எந்த நேரத்திலும் என்ன நடக்குமோ என்று கவலைப்பட்டு கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருந்தால் அந்த வாழ்க்கையை கடந்து செல்லுவது என்பது மிகவும் கடினமானதாக இருந்துவிடும். உனக்கு தைரியத்தை கொடுக்கவும் மன உறுதியை கொடுக்கவும் உனக்கு நான் இருக்கின்றேன் அல்லவா? என் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொள். நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் சென்று நீ உதவி என்று கேட்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றிக் கொடுக்கப் போகின்றேன். அவ்விதமே மாறவும் போகின்றது. நீயும் இதைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருந்தாய். என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டேன். இதற்கு மேலும் கஷ்டப்பட என்னால் முடியாது சாயப்பா. தயவு செய்து என் வாழ்க்கையில் என்னுடைய ஐஸ்வர்யங்களை எனக்காக கொடுத்து விடுங்கள். என் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வையுங்கள் என்று என்னிடம் அன்றாடி கொண்டிருந்தாய். உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் என் மனதை கரைத்து விட்டது செல்லமே. நீ கேட்ட ஐஸ்வர்யத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் பொருளையும் உனக்காக நான் தரப்போகின்றேன். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. ஒரு பொருள் வேண்டும் என்று குழந்தைகள் ஆசைப்பட்டால் அது தேவையானதா இல்லையா என்று ஆராய்ந்துதான் பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பார்கள். நீயும் என்னிடத்தில் கேட்பது எல்லாமே உனக்கு தேவையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. தேவையில்லாத எந்த விஷயத்தை பற்றியும் நீ கேட்பதும் கிடையாது, ஆசைப்படுவதும் கிடையாது. அதனால் தான் உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். சீக்கிரமாகவே உனக்கு அது எல்லாமே கிடைக்கப் போகின்றது. நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். ஆம் செல்லமே, மாதம் பிறப்பிலேயே உன் சாயப்பா உனக்கு மிகப்பெரிய நன்மையை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக நடக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கத்தான் செய்கின்றது. அதற்கெல்லாம் கலங்கி போய் அப்படியே இருந்துவிடக்கூடாது. எது வந்தாலும் துணிந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செல்லுபவர்களுக்கு வாழ்க்கை மிகவும் எளிமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இது என்னுடைய வாழ்க்கை, நான் நிச்சயமாக வாழ்ந்தே தீருவேன் என்ற மனதைரியம் இருக்கும்போது வாழ்க்கை எப்போதும் அவர்கள் கைப்பிடிக்குள் தான் இருக்கும். உன் சாயப்பா உனக்கு சொல்லுவது நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். என் செல்லமே, எதை நினைத்தும் மன தைரியத்தை கைவிட்டு விடாதே. கவலைப்படாதே. நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா உனக்கு எப்போதும் துணை இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.